நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று ஒரே கட்டமாக தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இப்ப இந்த சமயத்துல நாம் தமிழ் கட்சியின் சின்னம் இன்னும் இறுதி செய்யப்படாம இருக்கு. அதாவது வழக்கு இன்னும் நிலுவையில இருக்கு. நாம் தமிழ் கட்சிக்கு என்ன சின்னம் அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இருக்கு. முக்கியமா நாம் தமிழர் தம்பி தங்கிட்ட இருக்கு. அதாவது நாம் தமிழ் கட்சியினுடைய விவசாய சின்னத்தை வேற ஒரு கட்சிக்கு பறிச்சு கொடுத்துட்டாங்க. அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நாம் தமிழ் கட்சிக்கும் சீமானுக்கும் இந்த சின்னம் விவசாய சின்னம் லக்கி இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி கையை விரிச்சிட்டாங்க. அடுத்தது இந்த முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கு விசாரணை வந்தது. அந்த நீதிபதி தேர்தல் ஆணையத்திட்ட ஒரு விளக்கம் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏன் நாம் தமிழ் கட்சிக்கு விவசாய சின்னம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அது குறித்த ஒரு விரிவான விளக்கத்தை கேட்டிருக்காங்க. நீதிபதியினுடைய இந்த முடிவு அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமான முடிவு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இன்னொரு பக்கம் ஒரு பாதகமான முடிவாகவும் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு செய்தி சொல்லுது 18ஆம் தேதி அன்று மறு விசாரணைக்கு வருது அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. ஆனா இன்னொரு செய்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, 26ஆம் தேதி தான் இந்த வழக்கு விசாரணை அடுத்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை 18ஆம் தேதி வந்துருச்சுன்னா என்ன சின்னம் அப்படிங்கிறது நமக்கு உறுதியா தெரிஞ்சிடும். நம்ம பரப்புரை செய்யறதுக்கு வசதியா இருக்கும். ஒருவேளை 26ஆம் தேதி தான் வழக்கு விசாரணை வருது அப்படின்னா இன்னும் 10 நாட்கள் இருக்கு. அப்ப சின்னத்துக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த இடத்துல நான் சீமான் அவர்கள் எந்த முடிவு செய்ய போறாங்க அப்படிங்கறத எதிர்பார்த்து இன்னைக்கு லட்சக்கணக்கான தம்பி தங்கைகள் ரொம்ப அவளோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நடக்கிறதுக்கு ஒன்னு வாய்ப்பு இருக்கு. அது திங்கட்கிழமை அன்று இப்ப நடந்துட்டு இருக்க இந்த வழக்கை நாங்க திரும்ப பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிச்சுட்டு அடுத்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நம்ம புதிய சின்னத்தை கேட்டு வாங்குறது தான் இது ஒரு தீர்வா இருக்கும். இதை அண்ணன் சீமான் அவர்கள் என்ன முடிவு பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக மொத்தத்துல எந்த சின்னமாக இருந்தாலும் சரி, 1 மணி நேரத்தில் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நமது புலிப்படைகள் ரொம்ப தயாராக இருக்கு. அதனால எந்த சின்னமாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் சின்னம் வந்த பிறகு சின்னத்தை எப்படி மக்களோட கொண்டு போய் சேர்க்கிறது, நமது கட்சியினுடைய கொள்கைகளை எப்படி மக்களோட கொண்டு போய் சேர்க்கிறது, மக்களை நாம் தமிழ்ச்சிக்கு அதை எப்படி திரட்டுறது அப்படிங்கிறது குறித்த பல விஷயங்கள்லாம் நம்ம பேச வேண்டியிருக்கு. நிச்சயம் அதை குறித்து பேசுவோம். முதல்ல இந்த சின்னம் என்ன அப்படிங்கிறது நமக்கு உறுதியாகட்டும். அதை பற்றி முடிவு வரட்டும். அதாவது இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவு அப்படிங்கிறது யாரெல்லாம் நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் முடக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரண அடியை கொடுக்கறதுக்கு நம்ம நிச்சயம் தயாரா இருக்கோம். அந்த தேர்தல் முடிவு நிச்சயம் உங்களுக்கு கொடுக்கும். அதற்காக நம்ம சிறப்பாக களமாடுவோம். எதிரிகளுக்கு தக்க பாடத்தை புகட்டுவோம். ஏண்டா விவசாய சின்னத்தில் கையை வச்சோம் அப்படிங்கிற அவங்க நினைக்கிற அளவுக்கு நிச்சயம் அவர்களுக்கு மரண அடியை கொடுப்போம். ஆக மொத்தத்தில் சின்னம் என்ன என்று லட்சக்கணக்கான தம்பி தங்கைகள் எதிர்பார்ப்போடு காத்திருப்பவர்களில் நானும் ஒருவன். எதிர்பார்த்து காத்திருப்போம். சரி நண்பர்களே, இந்த தகவல்களோடு பயந்து கொண்ட இந்த காணொளி மீண்டும் அடுத்த ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.